அதுக்கு அந்த மாதிரி பிஸ்கட் தயாரிக்கக்கூடிய தயாரிக்கக்கூடிய கேப்பபிள் இருக்கிற ஒரு ஒரு உற்பத்தியாளர். ஓகே, உற்பத்தியாளர். அதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. ம். அதுக்கப்புறம் அவங்க பேரில் தான் தயாராகி வரும். ஆனால் இவங்க பிராண்ட் மட்டும் இவங்க போட்டுக்குவாங்க. பட் அந்த ஐபி அந்த இதெல்லாமே அவங்களோட. அந்த பிஸ்கட்டை திருப்பி பார்க்கும்போது மேனுஃபேக்சர் அண்ட் பேக்டு பை, ஆனால் பிரிட்டானியாவோட பிராண்ட் தான் இருக்கும். அதில் நீங்கள் இன்னொன்று இதில் இப்போ சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. நீங்கள் நார்த் இந்தியாவில் ஒரு பிஸ்கட் சாப்பிட்றதுக்கும் சவுத் இந்தியாவில் ஒரு பிஸ்கட் சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். டேஸ்ட்லேயே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே. ஏன்னா சப்ளை செயின் அங்கே பெருசாக ப்ளே ஆகும். ஏன்னா இங்கேருந்து அங்கே சீதோஷ்ண நிலை வேற, இங்கே சீதோஷ்ண நிலை வேற. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுது. எந்த இடத்துல பெட்டரா இருக்கு? ஏன்னா நான் 2 இடத்துலையும் சாப்பிட்டது இல்லை. அப்படி கிடையாதுங்க. அந்த இதுக்கு அவங்க நம்ம எப்படின்னா எந்த ஒரு இதுவுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தடவை சாப்பிட்ருப்போம், அதோட தான் கம்பேர் பண்ணுவோம். ஓகே. ஸோ அப்படி நம்ம சொல்ல முடியும். ஆனால் இப்போ இது வந்து இது பேசிட்டே போகலாம். பெப்சியை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் யூஎஸ்ல போய் குடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும்.